ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போனோன்னா ஃப்ரீ ஃபயரில் சிஎஸ் ரேங்கிடு தான் பிளாட்டினம் லெவல் 1 இருக்கேன். இந்த மேட்ச் எப்படி போகும்னா செம கேவலமாக போகும். என்னோடய கேம் பிளேயை மட்டும் பாருங்கள். நான் ஹெட்டில் தான் அடிப்பேன் கொஞ்சம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி அவங்க என்னை போட்டுருவாங்க. நான் ஏற்கனவே எடிட்டிங் பண்ணும்போது பார்த்துட்டேன் இந்த வீடியோலாம். ஓகே, ஸோ ஏதாச்சும் ரிவீல் பண்ணிவிட்டேன்னா மன்னிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எனக்கு இந்த ஸ்டோரிங் எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது. அதனால் நம்ம பிஸ்டல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு பிஸ்டல் எடுத்துகிட்டு நானும் இந்த வீட்டுக்கு மேலே ஏறுறதுக்கு டயர் வச்சுருப்பாங்க. அதனால் அது மேலே ஏறிட்டு அதுக்கப்புறமாட்டி மறுபடியும் அந்த வீட்டில் போய் குதித்தேன். குரங்க விட மோசமாக தவறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திட்டக்கூடாது. அதுக்கு அங்கிட்டு ஒருத்தன் என்னை விட தாவி விளையாண்டுட்டு இருந்தான். அவன் இங்கே பாரு, இப்போ பாருங்க வருவான். அங்கேருந்து இங்கே குதிப்பா பாருங்க. நானும் அடிக்க பார்ப்பேன், அடிக்க முடியல. அதுக்கடுத்து இப்போ 8ல் அடிப்பேன், 99 போயிடும். அங்கே போய்ட்டு மறைஞ்சிக்குவான். அதுக்கப்புறமாட்டி அவனே எப்படி அடிச்சு நாக்காக்கிடுவேன். நாக்காக்கிட்டு பார்த்தா இதில் என் டீமில் 2 பேர் தான் இருப்போம். நானும் அவனும் இன்னொருத்தனும். பார்த்தா இன்னொருத்தன் கீழே சுற்றுலா பயணம் போயிட்டு இருப்பான். என்கிட்ட ஒருத்தன் இருப்பான். அவனை நான் கவனிக்கலை, எடிட்டிங் பண்ணும்போது தான் கவனித்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன தெரியுமா நடக்கும், எனக்கே மறந்து போச்சு. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன நடக்கும்னா, நானும் பின்னாடி ஜோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குவேன். கீழே இறங்க போகும்போது ஒரு பாவி பையக்குள்ளே இங்கே வருவான். அவனால் தான் நான் முக்கியமாக கீழே இறங்கினதே. அவனை அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதில் பட்டோம். ஜோனும் கிட்ட இந்த வீட்டுக்குள்ளே இன்டெலிஜென்ஸாக போகிறாராமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் 2 பேரும் போட்டு என்னையை தான் போட்டு தாக்குவாங்க. நானும் இந்த ஹெச்பியை பார்க்கவே மாட்டேன். நான் பண்ண முதல் தப்பு தான், இந்த ஹெச்பியை பார்க்க மாட்டேன். பிஸ்டல்லே எனக்கு விளையாட தெரியாது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலேயே பஞ்சு பண்றீங்க? அதுக்கடுத்து அவங்களும் ஒரு பாயிண்ட் எடுத்துருவாங்க. இப்போ எனக்கு கிடச்சிட்டுடா சரியான வாய்ப்பு, சரியான கண்ணு, சரியான மேப் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதுமாரி ஏறிடுவேன். ஏறினதுக்கப்புறம் ஒரு கோரமான சம்பவம் நடக்கும். நான் என்ன நினைப்பேன்னா, அவங்க எதிர்த்தாப்பில் உள்ள இதே மாதிரி எதிர்த்தாப்பில் உள்ளதில் ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இது மேலே ஏறினேன். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சம்பவம் நடந்துச்சு. நான் எத்தனை பேர் இருக்காங்க, அவனாச்சும் லெஃப்ட்டு எதுவும் ஆகி போயிட்டானா, சரி நான் வேறு ஒன்று சொல்ல வந்தேன். லெஃப்ட்டு எதுவும் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன். போகிறேன்னா ஏறுறேன்னா இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். அவன் எவ்வளோ கிளியராக பிளான் போடுவாங்கன்னு பாருங்கள். நானும் இவன் ஒரு மாதிரி ஒருத்தன் மேலே ஏறிடுவேன். மேலே ஏறி பார்த்தா இங்கிட்ட வந்துடுவாங்க அவங்க. அதுக்கப்புறமாட்டி என்னையை முடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு எனக்கு அசோபா தோற்றுக்கிட்டே இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எனக்கு ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்படியே P90 வாங்கிட்டு எனக்கு P90 AK-47 அதெல்லாம் தான் பிடிக்கும். இப்போ எனக்கு க்ளோவால் தான் முக்கியமாக. இந்த க்ளோவால் இருக்கிறதுனால தான் அந்த வண்டியே ஓடும். அதனால் க்ளோவாலை வாங்கிட்டு அப்படியே சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்படியே அதனால நல்லா விட மாட்டாங்க, அப்புறம் அது குதிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாட்டி அப்படியே எல்லா பக்கத்துலேயும் போயிட்டு நின்றுட்டு நான் இந்த வாட்டி இன்டெலிஜென்ஸாக செயல்படுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களும் இன்டெலிஜென்ஸாக செயல்பட்டாங்க. அவங்க எங்கிட்டால வந்தாங்க, நான் அங்கிட்டால போகிறேன். அங்கிட்டால போயிட்டு நான் பண்ண வேலை இருக்கே, 2 பேர் 3 பேர் மொத்தமாக வருவாங்க. ஒருத்தன் மட்டும் அங்கே நின்னான். 3 பேர் மொத்தமாக வந்தால் என்னங்க பண்ணுறது? ஷோவா முடியலை. 3 பேர் மொத்தமாக. அதுலேயும் மட்டும் ஒரு பயபில் இருக்கான், பக்கத்தில் தான் இருக்கான், ஹெல்ப் பண்ண மாட்டான். முடிச்சிட்டாங்களா தாரு? இந்த தாரு அயன்மேன்லாம் வச்சுட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட்டு 4th ரவுண்டு சென்டோஸால் நடந்துச்சு. இப்போ என் ஃபோன் எவ்வளோ ஹேங் ஆகும்னு பாருங்கள். அந்த ஹேங்கோட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கே நீங்கள் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாம் பண்ணணும். ஓகேயா, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஆனால் நான் என்னமோ 10 வீடியோ 100 வீடியோ போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஹெல்மெட் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டு க்ளோவாலையும் ஒன்று தான் இருந்துச்சு. ஒன்றுக்கு தான் காசு இருந்துச்சு. அதனால் எடுத்துக்கிட்டேன், காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ பாருங்கள் என் ஃபோன் எவ்வளோ ஹேங் ஆகும்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன். இப்படி போயிடுவேனா நான் பாட்டுக்கு எந்த வம்பு தும்பும் நான் பாட்டுக்கு எந்த வம்பு தும்பும் போகாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பேன். என்ன என் டீம்மேட் ஒருத்தனா வந்து அடி வாங்கிட்டு இருப்பான். நான் பாட்டு அங்கே நின்று கூட ஒன்றுமே ஆயிருக்கேன். ஆனால் நான் வெளில போகிறேன் அவன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு என் ஃபோன் கரெக்டாக என்கிட்ட ஒருத்தர் பின்னாடி வர்றான்னு தெரியுது. ஆனால் நானும் பின்னாடி வர்றான்னு தெரியுது. அதுக்கப்புறமாட்டி நானும் அவனை வந்து லாக் பண்ணிடுவேன். லாக் பண்ணால் அங்கிட்டு வந்துட்டு சுற்றுவான். இவன் நினச்சேன் வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கான். ஆனால் வந்துட்டு என்னை ரிவ்யூ பண்ணலை. ஓகேயா, நெக்ஸ்ட்டு பிளாட்டினம் லெவல் 1 தான் இருந்தேன். அதே பிளாட்டினம் லெவல் 1 தான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. நீங்கள் வந்துட்டு என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்து ஜெயசூரியன் 0 அதை போட்டிங்கனாலே வந்துட்டு வரும். பை 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 பாய்.